மென்மையான குணத்தோடைய நடந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கடினத்தை காட்டாதீங்க. மென்மையான முறையிலே நீங்கள் பழகுங்கள். நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா, அடடா அவர் எவ்வளவு நல்ல கண்ணியமா பேசுவார், ரொம்ப மென்மையான ஒரு மனிதருங்க, அவரு ரொம்ப அருமையா பழகுவாருங்க என்பதாக உங்களை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு மென்மையாக நீங்கள் பழகுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடினமான முறையை கைவிட்டு விடுங்கள். கடினத்தை யாரு மேலையும் காட்டாதீங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக பிள்ளைகள் இடத்துல கடினத்தை காட்டுகின்றோம், மனைவி இடத்துல கடினத்தை காட்டுறோம், பெற்றோர்களிடத்துல கடினத்தை காட்டுறோம், நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல கடினம் என்று சொல்லக்கூடிய குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பல. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கோபம் ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால், உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்குறதுக்கு நீங்க மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மௌனமாக இருந்துக்குங்க. கோபம் வந்து